வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட்டில் கொட்டி கிடக்கும் மகிழ்ச்சியான செய்தி. உங்க வீட்டுல கொண்டு வந்து கொட்ட போறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க. காத்துருங்க கதவை திறந்து வைத்து. என்னப்பா பட்ஜெட்ல சிறப்பு திட்டங்குது அப்படிங்கிறீங்களா? எல்லாவற்றையும் பேச போறேன், ஒண்ணு கூட விட போறது இல்ல. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பட்ஜெட் உரை எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் நீராரங்கடலோட தான், திருக்குறள் தான், வழக்கமான ஒன்று தான். கடைசியில நம்முடைய சபாநாயகர் அவர்கள் பட்ஜெட்டை படிக்கலாம் என்று சொன்னாரு. நம்முடைய நிதியமைச்சர் எழுந்தாரு, தன்னுடைய மத அடையாளப்படி அவர் வணங்கினாரு. அதுக்கு பிறகு பட்ஜெட்டை படிச்சாரு. முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல நாங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. பாருங்க, தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆண்டுல அத்தனையும் நிறைவேற்ற முடியாது. அதனால மூணா பிரிச்சுக்கிறோம். முதல் 2 ஆண்டுல எவற்றை எல்லாம் நிறைவேற்றணும், அடுத்த 2 ஆண்டு எவற்றை நிறைவேற்ற வேண்டும், கடைசி ஆண்டுல எவற்றை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நாங்க கால வரையறை செய்து கொண்டோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பட்ஜெட்ல எங்களுடைய வாக்குறுதியை அறிவிப்போம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. 2வது, நம்ம முதலமைச்சரை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடுகின்றார்களாம் ஊழல்வாதிகள். உண்மையாகவா? சட்டமன்றத்தில் உண்மையை பதிவு செய்திருக்கின்றாரா அல்லது பொய்யை பதிவு செய்திருக்கின்றாரா? ஏன்னா வருங்கால சந்ததியினர் வந்து இதை படிப்பாங்க. அப்படி படிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகளா இருந்திருக்காங்கப்பா, ஊழலுக்கு எதிரான ஒரு முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவரை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அந்த ஆட்சியில ஊழலே நடக்கல போல இருக்குதுப்பா. நம்ம விஜய் அவர்களும் தூய்மையா இருந்திருக்கிறாரு பொது வாழ்க்கையில. இதை பற்றி பேசின மரிய வில்சன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தூயவரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்முடைய எதிர்கால சந்ததியினர் வந்து இந்த சட்டமன்ற பதிவை பார்த்து படிச்சுக்குவாங்க. இது உண்மைதானுங்களா? நம்ம ஜோசப் விஜய் அவர்களை பார்த்த உடனே ஊழல்வாதிகள் தெரித்து ஓடுறாங்களா? ஒருவேளை ஊழல்வாதிகளுக்கு எதிராக துப்பாக்கி கையில் எடுத்துட்டாரா, இல்ல திருப்பாச்சி அருவாவை கையில் எடுத்துட்டாரா, வீடு வீடா கதவை தட்டி ஊழல்வாதியா சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரா, இல்ல திருப்பாச்சி அருவாளை வச்சு மிரட்டி எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரா? இதெல்லாம் ஓவரா இல்ல? மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்தவன் தான் வந்து ஒரு குடும்பத்தை புகழ்ந்து தள்ளி வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப வந்து நீங்களும் அதே மாதிரி வந்து முதலமைச்சர் புகழ்ந்து தள்ளுறீங்க. சட்டமன்றம் என்ன உங்க சொந்த காசில் நடக்குதா? மக்களுடைய வரி பணத்தில் நடக்குது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். உங்களை புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பொதுக்கூட்டம் போடுங்க உங்க காசுல. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் புகழுங்க. யார் கேட்டாங்க? சட்டமன்றத்தில் அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, எல்லாரும் முதலமைச்சரை புகழ்வதனால அப்படி என்னையா உங்களுக்கு கிடைக்குது? ஆமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பின எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இப்படிலாம் ஓவரா போடாதீங்க. அப்புறம் சைக்கிள் கொடுக்க போறாங்களாம். இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. யோ, ஜெயலலிதாவே கொடுத்துச்சியா அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, பட்டியல் இனத்தவருக்கு மட்டும் ஜெயலலிதா கொடுத்தாங்க, அனைவருக்கும் கலைஞர் கொடுத்தாரு. இவர் வெறும் சைக்கிள் மட்டும் கொடுக்க போறது இல்ல, ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் சேர்த்தே கொடுக்க போறார். இதான் மாற்றம். அப்புறம் இன்னொரு மாற்றத்தை நான் சொல்லாம போயிட்டேன். என்ன தெரியுமா? இந்த பட்ஜெட்ல அதிகப்படியாக ஆங்கிலம் தான் கலந்திருந்தது. பல திட்டங்களுக்கு ஆங்கில பெயரும் சமஸ்கிருத பெயரும் இடம்பெற்றிருந்தது. இந்த மாற்றத்தையும் நாம சொல்லித்தான் ஆக வேண்டுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்களை எதுவுமே அறிவிக்கல, எல்லாமே வந்து பழைய திட்டங்கள் தான் அப்படின்ட்டாங்க. நம்ம ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு திட்டம் புதிய திட்டம், மற்ற அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அரசுகள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அப்படின்னாரு. புதிய திட்டம் என்ன? எல்லாமே வந்து குழந்தை பிறந்தா அரசு மருத்துவமனையில மோதிரம் போடுவாங்களா போட மாட்டாங்களா எதிர்பார்த்தாங்கல்ல. ஆனா மோதிரம் போட போறாங்களா 1 கிராம். அது மட்டும்தான் புதிய திட்டமா. அதோட பெண்களுக்கு திருமணமானால் 8 கிராம்ல ஒரு காயின் கூடவே பட்டு போடுவேன் அது கொடுக்க போறாங்களாம். இது எதுக்குன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தத்தை விட பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுத்துடலாம். இன்னைக்கு 1 கிராம் தர்றது, 8 கிராம் தர்றது, இதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா எவனா ஒரு கடைக்காரன் தான் வந்து பாத்தீங்கன்னா பயனடைய போறான். ஏன்னா தங்கம் இன்னைக்கு ஏறி இருக்கின்ற வேலையில அரசாங்க பணமோ மக்கள் வரி பணமோ இப்படி ஏன் வந்து வீண் பண்ணணும்?
இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் பயனடைய போறது கிடையாதுல்ல. எல்லா குடும்பமும் பயனடைய வேண்டும் என்றால் கையில காசு வரணுங்க. 2500 ரூபாய் அறிவிச்சிருக்கலாம், ஆனா அறிவிக்கல. அதுக்கு பதிலா தங்க மோதிரம் திட்டம் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால பெருத்த ஏமாற்றம் தான். அதற்கு பிறகு நிதி பற்றாக்குறை பற்றி பேசணும். அப்பதான் நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து வரப்போகுது, அந்த நிதி ஆதாரத்தின் மூலமாக எப்படி நலத்திட்டங்கள் எல்லாம் செய்ய போறோம், என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போறோம் என்ற விஷயமானது நம்ம சொன்னா உங்களுக்கு புரியும். மொத்தத்தில் பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் 55,775 கோடி பற்றாக்குறை ஏற்பட போகுது. மொத்த கடனை பொறுத்த வரைக்கும் 11 லட்சம் கோடி, 11,000 கோடி எல்லாம் கிடையாது, 11 லட்சம் கோடி. அதுல நாம இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 22,000 கோடி கடன் வாங்கியாச்சு. வட்டி மட்டும் 14,000 கோடி கட்டியாச்சு. அப்போ இந்த 11 லட்சம் கோடிக்கும் இன்னும் எவ்வளவு கடன் வாங்க போறாங்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன் அப்படின்ட்டாங்க. மொத்தமாக பட்ஜெட் செலவு 4 லட்சம் கோடி. ஆனா நம்ம கிட்ட இருப்பது 3,50,027 கோடி தான். அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய நலத்திட்டங்களுக்கும் அடுத்த பட்ஜெட் வர்ற வரைக்கும் 1 லட்சம் கோடி வாங்கித்தான் ஆக வேண்டும். அது மட்டும் கிடையாது, கடன் வாங்கலனா எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு மகிழ்ச்சியான செய்தியை வெளிப்படையா சொல்லிட்டாரு நம்ம முதலமைச்சர். அதனால உங்க வீடு தேடி கடன் சுமை தான் சேரப்போகுது. இந்த மகிழ்ச்சியான செய்தி தான் பட்ஜெட்ல அப்படியே கொட்டி கிடக்குது. ஏன்னா பிறக்கிற குழந்தையோ இல்ல வயிற்றுல இருக்கின்ற குழந்தைக்கோ இப்போதே கடன் சுமையை ஏத்தி வச்சிருக்குது இந்த தவேக அரசு. அதனால தான் சொன்னேன், பட்ஜெட்ல கொட்டி கிடக்கிறது கடன். உங்க வீடு தேடி கொண்டு சேர்க்க போறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க. இவ்வளவு கடன் இருக்குது. வருவாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2,20,740 கோடி. மீதி எல்லாம் கடன் தான் பாத்துங்க. அதுல மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 32,000 கோடி நிதி கொடுக்க போறாங்க. அதனால ஓரளவுக்கு சமாளித்தாலும் நம்ம நிதி ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல ஓட்டையா போயிட்டு இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் இந்த நிதி ஆதாரத்தின் மூலமாக நம்ம திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்லிட்டாரு. இரண்டாவது, நிதி ஆதாரத்தை பெருக்காத முன்னாடி நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது, நம்ம தமிழ்நாடு திவால் ஆயிடும். நம்ம நிதி அமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி மகிழ்ச்சியான செய்திகள் தான் பட்ஜெட் முழுவதும் கொட்டி கிடக்குது. மாற்றம் மாற்றம்னு ஓட்டு போட்டீங்கல்ல, உங்க தலையில் தான் முழக்க அரைப்பாங்க. சரிப்பா, வருவாய்க்கு என்னதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாராய ஆலை இருக்கு தெரியுமா, அவங்க மீது கூடுதலான வரி ஒன்று போட்டிருக்காங்களாம். அதன் மூலமாக 1000 கோடி ரூபாய் வருமா. அதுக்கப்புறம் டெண்டர்ல கமிஷன் அது யாருக்கும் போகாம தடுத்திருக்காங்களாம். பத்திரப்பதிவு துறையில லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். இதன் மூலமாக ஒரு 10,000 கோடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான். அதனால கடந்த ஆட்சியில் இவையெல்லாம் யாரோ பாயிட்டு போயிருந்துதான் இதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போது நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு குழுவும் போட்டிருக்காங்களாம். மான்டேன் சிங் அலுவாலியா தலைமையில் 5 பேர் இருக்காங்களாம். அதில் அவங்க நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு விஷயத்த சொல்லிடுவாங்களாம். அதனால இனி வரும் காலங்களில் கடனை குறைச்சிக்கினே போயிட்டு நிதி ஆதாரத்தை பெருக்கி நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் வாய்க்கீழ சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. 85 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விமர்சனமா? அவங்க தாயா சொன்னாங்க, தபார் வெற்றி பெற்ற மறாவது நாளே மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு அவங்க தாயா சொன்னாங்க, நானா சொன்னேன்? அதனால பட்ஜெட் மொத்தமாகவே வேஸ்ட். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போட்டாங்க நேரா சூப்பர் கிளீனிங் சூப்பர் கேம்பஸ். ஏன்னா அங்கங்க வாத்தியார்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களே சுத்தம் பண்ண சொல்றாங்க. அதனால அதுக்குன்னு ஆள் போட போறாங்க பொழுது. அதனால தான் முதல் திட்டமே அப்படி அறிவிச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்க போறாங்களாம். இதெல்லாம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம், மீண்டும் கொடுக்குறாங்க, வரவேற்கணும். அதுக்கப்புறம் பள்ளிகள் இருக்கக்கூடிய போதை பழக்கத்தை ஒழிப்பதற்காக 7 கோடி செலவழிக்க போறாங்களாம். ரொம்ப சூப்பர். தடுக்கிறதுக்கு 7 கோடி செலவாம். அப்புறம் இவ்வளோ தூரம் பள்ளிகளுக்காக செலவழிக்கிறாங்கல்ல, எவ்வளோ திட்டங்களை கொண்டு வராங்கல்ல, எவ்வளோதான் நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது 44,527 கோடி. ஆனால் திமுக ஆட்சியிலாவது பார்த்தீங்கன்னா 46,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ 2,000 கோடி கம்மியாக தான் ஒதுக்கியிருக்காங்க. நிதி ஆதாரத்தை இவங்க பெருக்கவே இல்லையே. அதனால கடந்த கால ஆட்சியை குறை சொல்லிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி இவங்களும் தான். எங்க 5 வருஷம் நிதி நிலைமையை சரி செய்வதற்கே எங்களுக்கு சரியா இருந்தது. மீண்டும் ஆட்சி ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க,
அப்படின்னு கம்பு சுத்துவாங்க. ஆனா இவங்க நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. மதுரையில சட்டக்கல்லூரி தொடங்க போறாங்களாம். நூலகங்களை நவீனப்படுத்த போகின்றார்களாம். அதற்காக 10 கோடி ரூபாய் செலவிட போறாங்க. மொத்தமாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் வந்து கணினிமயமாக மாற்ற போறாங்களாம். தமிழ்நாட்டில் 5 இடங்களை செலக்ட் பண்ணி ஐஐடி 90 கோடியில தொடங்க போறாங்களாம். அப்புறம் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்திருக்கின்றார்கள். மதிய உணவு திட்டமே சரி கிடையாது, மாணவர்கள் சாப்பிட்றதே கிடையாது. அந்த உணவாவது தரமா போடுங்கன்னா இந்த என் பேரை சொல்லணும் வருங்கால சந்ததியர், அதுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்றதுக்காக அன்னம் வழங்கும் அமுத கரங்கள்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தனியார் பங்களிப்பு மூலமாக காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சார். அதை நான் தான் தொடங்கி வச்சேன்னு சொல்லிட்டு ஊடகத்தினுடைய வலிமை காரணமாக ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தாரு ஸ்டாலின். இப்போ நான் வந்தா ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டம் சிறப்பா நடைமுறைப்படுத்தல, அதை 8வது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்கின்றார்களாம். அதை பெருமைப்பட பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, முதியவர்களுக்கு பொழுதுபோக்குவதற்காக பூங்காக்கள் கட்ட போறாங்களாம்ப்பா. அதுக்கப்புறம் அஜ்ஜு பயணம் சொன்னா அதை சொல்லாம எப்படி, நம்ம இஸ்லாமியர்கள் அஜ்ஜு பயணம் போனாங்கன்னா அவங்களுக்கு மானியமாக 25,000 கொடுத்தாங்களாம். இவங்க இப்போ 35,000 தர போறாங்களாம். இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருதுன்னு மட்டும் தெரியல. அது மட்டும் கிடையாது, கிறிஸ்துவ இஸ்லாமிய இருக்காங்களே அவங்க சுய உதவி குழு வச்சு நடத்தினாங்கன்னா அந்த சங்கங்களை டெவலப் பண்றதுக்கு 1.05 கோடி நிதியும் கொடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த சின்ன சின்ன பசங்க இருக்குல்ல அங்கன்வாடியில படிக்கிறாங்களே அந்த குழந்தைகள் வந்து நம்ம விஜய் அவர்களை பார்த்து அங்கிள் அங்கிள்னு வந்து அழைக்கிறாங்களாம். அந்த குழந்தைகளுக்கு தான் நம்ம விஜய் அவர்கள் அங்கிள். 10வது 12வது 18வது கிடையாதா 12வது படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் இல்லையா? சரி, அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு 500 அங்கன்வாடிகளை வந்து தொடங்குறது இல்ல புனரமைப்பது செய்ய போறாங்களாம். திருநங்கை மற்றும் திருநர் அவங்களுக்காக ஒரு 5 மாவட்டத்துல தங்கும் விடுதிகள் கட்ட போறாங்களாம். முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா சொல்றேன். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதே தான் கொடுப்பாங்களாம் இந்த ஒரு வருஷம் முழுவதும். அதுக்கு 9,813 கோடி ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1000 நடமாடும் சிகிச்சை மையங்கள், வயதானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் பார்த்துக்கலாம், அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அப்புறம் குறுவை தொகுப்புக்காக 134 கோடி ஒதுக்கி இருக்கின்றார்களாம். தண்ணி இல்லாம எங்க பயிர் வைக்க போறான், அந்த 134 கோடி யாருக்கு கொடுக்க போறேன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, 122 கால்நடை சேவை மையங்கள் தொடங்க போறாங்களா. இதெல்லாம் விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பலனளிக்க போகுதுன்னு தெரியல. மீனவர்கள் வேலை இல்லாத தருணத்துல 6,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்துருந்தாங்களாம், இப்ப 7,000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாடு கடல்ல கிடக்குது, ஆனா பொருளாதாரத்தை மட்டும் 2036 2031 கூட கிடையாது 36ல $1.5 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்த போறாங்களாம். நம்ம ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, நான் 2031க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாத்துவன்னாரு. இவங்க என்ன 1 டிரில்லியன் சொல்ற, நாங்க 1.5 டிரில்லியன் ஆக்கிறோம் பாரு அப்படின்னு வந்து வாயில வட சொல்றாங்க. ஏன் தெரியுமா, நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வலிமை எவ்வளவு தெரியுமா, 4 டிரில்லியன் தானுங்கோ. அப்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 32 ஸ்டேட் யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 4 டிரில்லியன் போது நம்ம தமிழ்நாடு மட்டும் 1.5 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்த முடியுமா? உன்னையும் என்னையும் ஏமாளி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த முதலீடு என்கின்ற போது வெளிநாட்டில் இருக்காங்கல்ல, வெளிநாட்டுல அந்த தமிழர்களையும் கொண்டு வந்து முதலீடு பண்றதுக்காக வந்து வழிவகை செய்ய போறாங்களாம். அவனே இங்க வேலை கிடையாது, சாப்பிட முடியல, சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கான். நீங்களா ஒழுங்கா வந்து ஆட்சி ஆண்டுருந்தீங்கன்னா இங்கேயே இருக்கக்கூடிய தமிழை வந்து தொழிலதிபரா மாறி இருப்பான். அங்க ஒட்டகம் மேய்ச்சி அந்த பணத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க போறானா. அதே மாதிரி திருப்பூர்ல டெக்ஸ்டைல்ஸுக்காக டெக்னாலஜி உடன் கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இல்ல ஆராய்ச்சி மையத்தை அமைக்க போறாங்களாம். சென்னை முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறாங்களாம். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு மேல சூரிய ஒளி தகடு பொருத்தினீங்கன்னா 1 லட்சம் மானியம். அது மட்டும் இல்லாம 178 துணை மின் நிலையங்கள் உருவாக்க போறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிங்க. எப்ப பார்த்தாலும் மின்வெட்டு தான் நிகழுது, மின் பற்றாக்குறை தான். நாம வெளி மாநிலங்கள் வெளிநாட்டிலிருந்து மின்சாரத்தை வாங்கி வாங்கி நாங்க கட்டுற வரி பணமானது வீணா தான் போகுது. அதுல சில பேர் ஆட்டையம் போட்டுறான். அதனால முதல்ல மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குங்க. அதற்கு பிறகு எல்லாருமே இப்ப இவி வெஹிக்கிள் வாங்கிட்டாங்களாம்,
அதனால சார்ஜிங் பாயிண்ட் போடணுமா, 20,000 சார்ஜிங் பாயிண்ட் உருவாக்க போறாங்களாம். அதாவது கலைஞர் வீட்டு வசதி திட்டம்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை இவங்க பெயர் மாத்திட்டாங்க. மை ஹோம் அப்படின்னு வீட்டு வசதி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 70,000 வீடுகளை வந்து கட்டி கொடுக்க போறாங்களாம். அப்புறம் வழக்கம் போல திமுகவுடைய வழிமுறை தான். கூவம் ஆற்ற சுத்தம் பண்ண போறோம், அடையாள சுத்தம் பண்ண போறோம், படகு சவாரி ஜம்முன்னு போக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கப்சா விட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் கப்சா விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 1000 ஏசி பேருந்து, இது வந்து உங்களை என்னையும் ஏமாத்தத்துக்கு. ஏன் தெரியுமா, ஏசி பேருந்து வாங்குவாங்க, மற்ற பேருந்துல என்ன கட்டணம் இருக்குதோ அந்த கட்டணத்தை வசூலிக்க மாட்டாங்க. மற்ற பேருந்துல எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதோ அந்த கட்டணத்தை நம்ம தலையில வைப்பாங்க. அதுதான் ஏசி பேருந்து 1000 வாங்குறாங்களாம். அப்புறம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அப்புறம் நம்ம சைக்கிள் கொடுக்கறத பத்தி பேசிட்டோம்ல, ஓகே விட்டுருங்க. அப்புறம் தாமிரபரணி, அப்புறம் வைப்பாறு திட்டம், அதுக்காக ஒரு 50 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க இணைப்பு திட்டத்துக்காக. அப்புறம் காவிரி வைகை தாமிரபரணி இணைப்பு திட்டம். அப்புறம் நம்ம பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை 2 இடத்துலையும் அதிகமா கிரானைட் வெட்டி எடுக்கிறாங்களாம். அந்த கிரானைட்டை வெட்டி எடுக்கிறதே சி விஜயபாஸ்கர் தான். அவருக்கு பலன் அளிக்கிற மாதிரி அங்க கிரானைட்டை பாலிஷ் போடுகின்ற கம்பெனியை தொடங்க போறாங்களாம். அது ஒட்டுமொத்தமாக சி விஜயபாஸ்கர் தான் போக போகுது. அதனால்தான். அப்புறம் இந்த அறநிலையத்துறை தொடர்பாக சொல்லிட்டுனா, ஏன்னா இந்த அறநிலையத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா 708 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இந்த அறநிலையத்துறையில் வருகின்ற எல்லா பணத்தையும் கொண்டு போடுவாங்க. ஆனா 708 கோடி தான் ஒதுக்குவாங்க நம்மளுக்கு. அதுல 3000 கோயிலுக்கு திருப்பணி செய்ய போறாங்களாம். அப்புறம் 247 மர தேர்களை வந்து புதுப்பிக்க போறாங்களாம். பட்ஜெட்ல முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான். ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். போராடுகின்ற துப்புரவு தொழிலாளர்களுக்கோ, போராடுகின்ற அரசு ஊழியர்களுக்கோ, போராடுகின்ற விவசாயிகளுக்கோ இந்த பட்ஜெட்ல ஏதாவது தீர்வு இருக்குதா, இல்ல நீர் மேலாண்மைக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா? எதுவுமே கண்ணு கெட்டின தொலைவுக்கு எதுவுமே கிடையாது. மொத்தத்துல இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஒன்று, வீதியில தூக்கி போட்டு போ, அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். மொத்தத்துல உங்க வீடு தேடி வருகின்ற மகிழ்ச்சியான செய்தி கடன் மட்டும்தான். ஏன்பா என் தலைமையில 2 லட்சம் தான் இருந்தது, இப்ப 3 லட்சமா ஆக போதா? தவேக்காரங்க வந்து உங்க வீட்டுல அதை தான் கொட்டிட்டு போறாங்க. கடன் வாங்கியிருக்க தாயி பார்த்து செலவு பண்ணு, ஏன்னா தாறுமாறா விலை உயர போகுது, கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, கடன் அடைக்கணுமே. கடன் அடைக்கணும்னா பொருள் விலை ஏறும், பொருள் விலை ஏறினா ஜிஎஸ்டி உயரும். ஜிஎஸ்டி உயர்ந்தா உன்னால என்னாலையும் வாங்கி தோண முடியாது. ஆனா அந்த ஜிஎஸ்டி மூலமாக நம்ம அரசியல்வாதிகள் வந்து வாங்கின கடனை கட்டுவாங்க. அதனால கடன் வாங்குறது யார் தலையிலோ போய் வெடின்னு நினைக்காதீங்க. நம்ம அன்றாடம் வாங்குகின்ற பொருள் மீது தான் வெடியும். அதனால என் குடும்பத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க 1000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா காய்கறி கூட வாங்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்துடும். அதனால நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் உயர உயர உனக்கும் எனக்கும் தான் ஆபத்து. ஆனா அமைச்சர் சொல்லிவிட்டாரே, மத்திய அரசாங்கமானது எவ்வளவு கடன் வாங்கணும்னு சொன்னாங்களோ அந்த கடன் எல்லைக்குள்ளதான் இருக்குது அப்படின்ட்டார். கடன் எல்லைக்குள்ளதான் இருக்குது. ஆனா 11 லட்சம் கோடி ஆச்சு. அதை கண்டாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. பார்க்கலாம், சாராய விலையை உயர்த்த போறேன்னு சொல்லிவிட்டீங்க. அப்படி சாராய விலை உயர்த்தினா அன்றாடம் காட்சி தான் போய் டாஸ்மார்க்ல குடிக்கிறான். இல்ல தனியார் துறையா மாத்திருவோம், அதன் மூலமா எங்களுக்கு பணம் வந்துடும் சொன்னா கூட, எப்படியா இருந்தாலும் சரி, எவங்கிட்ட கொடுத்தாலும் சரி, பாட்டில் விலை உயரப்போகுது. ஏழை எளியோர் தலையில தான் அந்த விலையேற்றம் வரப்போகுது. ஸோ டாஸ்மார்க்ல விலையேற்றினா யாரும் கேட்க மாட்டேன்றதுக்காக ஏழை குடிச்சே சாவரம் பாரு. இப்ப விலையேற்றத்தினாலும் ஜாவான். மொத்தத்துல இந்த ஆட்சி தந்திருக்கின்ற பட்ஜெட்டு ஏமாற்றம். அதை விட நம்மளாம் ஏமாலே நினைச்சிட்டு தொடர்ந்து இப்படி ஒரு பட்ஜெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வருகின்ற ஆட்சியாளர் எல்லாம். எப்ப திருந்த போறாங்கன்னு தெரியல. மாற்றம் இதுதான் போல இருக்குது. உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.